பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் அந்த அப்சசிவ் கம்பல்சிவ்பாங்களே அந்த மாதிரி ஒரு நமக்கு கண்டிப்பாக செய்தே தீர வேண்டிய விஷயம். சாப்பாடை ரசித்து சாப்பிட்றது முக்கியமா இல்லை சுத்தம் மாத்திரம் முக்கியமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? பிடிவாதத்தோடு நம்ம இருந்தோம், சுத்தம் மாத்திரம்தான் நமக்கு எல்லாத்த விட முக்கியம்னா மனிதர்களுடைய உறவுகளை இழக்க வேண்டி வரும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். சாந்தி பாலசுப்ரமணியன். இப்போ பேச போகிறது உண்மையில் ரொம்ப அழகான டாபிக். அதாவது வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் அந்த அப்சசிவ் கம்பல்சிவ்பாங்களே அந்த மாதிரி ஒரு நமக்கு கண்டிப்பாக செய்தே தீர வேண்டிய விஷயம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம், அந்த ரமணி வெர்சஸ் ரமணின்னு ஒரு டிவியில் வந்திருந்தது, நம்ம பார்த்துருப்போம். அதில் அம்மா பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பண்ணும்போது நீ உட்காரடி நான் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது காஃபி போட்டு, ஐயோ அம்மா ஏன் இந்த டம்ளர் பாத்திரத்தில் பால் காய்ச்சினா ஏன் இந்த இதில் போட்ட, இந்த டம்ளரில் ஏன் கொடுத்த, இது அவரோட டம்ளர், இது இப்படி எடுக்காதே, இந்த பாத்திரத்தை பண்ணாதே அப்படி. அதாவது நமக்கு நம்மளுடைய விஷயங்களை நம்ம எப்படி கையாளுறோமோ அது எப்படி பண்ணுறோமோ அதுதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டர் மாறக்கூடாது, நம்ம க்ளீனாக வச்சுட்டு இருக்கிறது தான் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி சில முரட்டுத்தனமான பிடிவாதங்கள் எல்லாம் உண்டு. நான் சின்ன வயசில் என்னுடைய 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவோம். ரொம்ப நல்லவங்க அந்த மாமி, வெரி நைஸ். எனக்கு அங்கே போகிறதுக்கே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பிறந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், குழந்தைங்கன்னா கொஞ்சம் விளையாடும். இத்தனைக்கு என்னோடய பசங்க கொஞ்சம் பயப்படுற இது தான், இந்த ஷோகேஸ் கிட்டே போய் நின்னாலே போகாத எடுக்காத தொடாத, அது கெட்டுப்படும், நீ அதில் கை வைக்காத, இதில் உட்காராதே, இதில் ஏறாதே அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் நான் தான் அந்த வீட்டுக்கு போவேன் வழி அந்த பசங்களுக்கு அங்கே வரதில் ஆர்வம் இல்லாமல் போயிடுது. இன்ஃபேக்ட் நான் ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையில் ஒரு மாமியாருக்கு 2 மாட்டுப்பொண்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக எப்படி வேணா இருக்கட்டும் வீடு அப்படிங்கிற மாதிரி, ஆனால் வரமங்கள்டெல்லாம் நைஸாக பேசிட்டு இதுவாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க கொஞ்சம் படித்து பெரிய வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் உள்ளவங்க, வீடு ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. அப்படி கிறிஸ்டல் அப்படி ஸ்பெக் அண்ட் க்ளீன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஊர்லேருந்து வர ரிலேட்டிவ்ஸ் 2 பேரும் ஒரே ஊரில் தான் இருக்காங்க. ஊர்லேருந்து வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் படித்த வீட்டை ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்கிற மருமக, நிறைய நல்ல பொண்ணு தான், நிறைய அவங்களையெல்லாம் வரவேற்று வீட்டுக்கு கூப்பிட்டு நிறைய பரிசுகள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் கூட அவங்க எல்லாரும் அந்த கொஞ்சம் சுமாராக வீட்டை வச்சுட்டு இருக்கிற மருமகள் வீட்டில் தான் போயிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அங்கே அழுக்குப்பட்டுடுமோ இங்கே இருக்கப்பட்டுமோ. இப்போ சுத்தத்தை நம்ம பராமரிக்கிறதுல சில சமயங்களில் அழுக்குகள்லாம் ஆகும், சில தவறுகள்லாம் நடக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை நமக்கு இருந்தால்தான் மற்றவர்களோடு சகஜமாக இருக்க முடியும். அதில் ரொம்ப ஒரு பிடிவாதத்தோடு நம்ம இருந்தோம், சுத்தம் மாத்திரம்தான் நமக்கு எல்லாத்த விட முக்கியம்னா மனிதர்களுடைய உறவுகளை இழக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். சில பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம ரொம்ப கேஷுவலாக இந்த தின்ஸாக என்னமோலாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் வைப்போம். ரிலேட்டிவ் பொண்ணு என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் தண்ணிக்கு டம்ளர் எடுத்தோன்னா அதுக்குள்ளே ஒரு தடவை இப்படி உள்ளுக்குள்ளே எட்டி பார்ப்பாவ, என்னடி பார்க்குற விழுந்துட போகிற அப்படின்னு நான் கலாட்டா பண்ணுவேன். அதாவது அதில் துளி அழுக்கு இருந்து விட்டதா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். அது சரி, எங்களுக்குள்ளே நல்ல உறவு இருக்குங்கிறதுனால அதை என்னால் எளிதாக எடுத்து கொண்டு போக முடிந்தது. பட் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் உட்கார்ற இடத்த ஒரு தடவை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறது அப்படிலாம். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு சின்ன வயசில் என் பசங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது வர்ற குழந்தைங்கள்லாம் தலகாணி படுக்கையில் ஏறுவாங்க, குதிப்பாங்க, எல்லாத்தையும் எடுப்பாங்க வைப்பாங்க. அதில் வர என்னுடைய நீஸ் நெவியூ எல்லாம் கேட்பாங்க, எப்படி பெரியமா நீங்கள் இப்படியே விட்டு வைக்கிறீங்க, எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் கூடாதுங்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் கடைசியில் அது அவங்க விளையாடிட்டு போகும்போது அவங்கள வச்சு அதை திருப்பி அரேஞ்சும் பண்ணிவிடுவேன் நான். அவங்களுக்கும் அது ஒரு பழக்கமாக இருக்கும்னு. குழந்தைகள் கலைத்து போட்டு வீடு அமர்க்கலமாக இருப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் இல்லாத வீட்டில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? குழந்தைகள் இருந்ததுன்னா அது பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காது. பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள் நமக்கு அவ்வளவு திருப்தியை தரவும் தராது. ஸோ நம்ம குழந்தைகளை வால் அப்படின்னு சொல்லுவோம். வாலுன்னு இருந்தால் அது 4 சாமான தூக்கி போடும், உடைக்கும், எண்ணமாற்றி வைக்கும், இதெல்லாம் பண்ணத்தான் பண்ணும். ஸோ எதில் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் என்னோட ஒரு நீஸ் அழகாக சொல்லுவோம்,
சாப்பிடும்போது கீழே கொட்டவே கொட்டாத, அப்புறம் க்ளீனே பண்ண வேண்டான்னு. பட் கரெக்டு, அது நல்ல ஐடியானா கூட சாப்பாடை ரசித்து சாப்பிட்றது முக்கியமா இல்லை சுத்தம் மாத்திரம் முக்கியமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸு, ஒரு லிமிட்டு அப்படின்னு இருக்கிறது கூட அது சுத்தத்துலேயும் தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. நீங்கள் சில பேர் வீட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய துணியெல்லாம் அவங்க ஒரு தனி ரவுண்டில் போடுறேன், எடுத்து வைங்க தனியாக போடுறேன் அப்படிம்பாங்க. தப்பு இல்லை, அது ஹெல்த் ரீசனுக்கு அது கரெக்டு தான் அப்படின்னா கூட, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு சுருக்கு அப்படின்னு ஒரு அது குத்தும், அப்படின்னு நாங்கள் அழுக்கா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் சுத்தத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கூட பிரத்தியாரை நம்மளை அறியாமையே வருத்தப்பட வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்க முடியுமோ கவனமாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணும். சுத்தம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஒரு சீரியஸாக கவனிக்கிறது என்னென்னா, இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிலர் வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாக்கா அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டு, அவங்கவுங்க இஷ்டம், அது வேறு விஷயம். பட்டு சுத்தமாக இருக்கிறவற்றை மட்டும்தான் நாம் உபயோகிப்போம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக இருந்தோம்னா நம்மளுடைய வீட்டை விட்டு எங்கும் நகர முடியாது. நிறைய இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, அதுவும் சில டெவலப் ஆகாத இடத்துக்கெல்லாம் அங்கே அழகழகான முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான டாய்லெட் வசதி எல்லாம் இருக்காது. இப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, கைலாஷ் போகும்போது டாய்லெட்ங்கிற பேரே கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனசை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ கொஞ்சம் சுத்தத்துக்கு நகர்த்தி வைத்து விட்டு நம்ம மற்ற விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கணும். அது ரொம்ப அவசியம். நம்ம சுத்தமாக இருக்கிறது அவசியம்தான், எல்லாத்தையும் ஆர்டராக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். பட் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னாக்க ரியல் லைஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது இருக்கும். சில சமயம் அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு வந்தவங்களோட கலகலன்னு பேசுறது, இறஞ்சிருக்கிறத பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. நம்ம வீட்டில் தானே குடியிருக்கோம், மியூசியத்துலேயோ இல்லை எக்ஸிபிஷன் ஹால்லையோ இல்லை இல்லையா? அதனால் மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நேரத்தில் மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவங்களுடைய கம்பெனிக்கு, அந்த சிரிப்புக்கு, அந்த விளையாட்டுக்கு எல்லாம் கொடுப்போம். அதை விட்டுட்டு நம்ம அழுக்காயிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னே நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா சொர்க்கம் போன்ற சில சந்தோஷங்களை நம்ம லைஃப்பில் இழந்துவிடுவோம் அப்படின்ட்டு தோன்றுறது. அப்புறம் சில பேர் வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்ம பண்ணுற முதல் காரியம் அவங்க வீட்டை எவ்வளவு நீட்டாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் எல்லாருக்குமே உள்ளது என்னென்னா, தான் ரொம்ப நன்றாகவே வைத்து கொண்டு இருப்பதாகவும் மற்றவங்கெல்லாம் நன்னா வச்சுக்கலன்னு. அங்கே நம்ம போகிறது மனிதர்களை மீட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. அங்கே அந்த பொருட்களும் அந்த நீட்னஸும் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு அதை வெளியில் வந்த உடனே அதை பற்றி யாரிடமாவது ஒரு கமெண்ட்டோ கம்ப்ளைண்ட்டோ பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு பழக்கமாக இருந்திருந்தால் அதை மாற்றிக்கொள்வது ரொம்ப முக்கியம். உணர்வுகள் தான் முக்கியமே ஒழிய சுத்தம் அவசியம் என்றாலும் கூட இதற்கு முன்னால் அது அவசியம் இல்லை. ஏதாவது நம்மளுடைய சந்தோஷத்தையும் இயல்பான ஒரு சிரிப்பையும் அது பாதிக்கும் என்றால் நம்ம சுத்தத்துக்கு 2ஆம் இடம் கொடுக்கறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய முக்கியம். அஃப்கோர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கிறது அழகு தான், சந்தோஷம்தான். அது ஒரு நமக்கு ஒரு தீவிரமான எண்ணமாக போகாதவரை அது அழகான உணர்வு தான். ஒன்று சொல்ல நினைக்கிறது என்னென்னா, சில பேருக்கு தாம் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு அது எவ்வளவு நீட்டாக இருக்குது, அது எவ்வளவு கிளாஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இந்த சுத்தம் பற்றின பொறுக்கு இருக்கணும். அன்றைக்கி அயன் பண்ணாமல் ட்ரெஸ் போட்டுட்டாங்க, இல்லைன்னா மேட்சிங் இல்லாத ஒன்று போட்டுட்டாங்க அப்படின்னா அதோட உறுத்தெல்லாம் அன்றைக்கி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு சார். எல்லாத்துக்குமே எந்த இல்லாததற்கும் உங்களுடைய ஒரு அழகான சிரிப்பு காம்பன்சேட் பண்ண முடியும். மற்ற குறைகளை எல்லாம் மறக்கடிக்க முடியும். ஸோ அழகாக சிரியுங்கள். இதை பற்றின உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.